டைரக்டர் சிம்புதேவன் இயக்கத்தில் வந்த போட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். யோகி பாபு, கௌரி சங்கர், MS பாஸ்கர்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். 1941 நடக்கிற கதை இது. இந்தியா நகரம் மேலே ஜப்பான் விமானங்கள் குண்டு போகிறதுனால மக்கள் எல்லாம் பயத்திலே இருக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே வராமலே இருக்காங்க. சில பேர் சென்னையிலேருந்து கிளம்பி வேற ஊருக்கு போயிடுறாங்க. வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் திறந்த வெளியில் கோர்ட்டு, அரசாங்க மருத்துவ கேம்ப் மாதிரியான விஷயங்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் அரேஞ்ச் பண்ணி நடத்துறாங்க. அப்படி சாந்தம் பீச் பக்கம் நடக்கிற மெடிக்கல் கேம்புக்கு சின்னி ஜெயந்த், சாம்ஸ், கௌரி கிஷன் உள்ள ஆட்களும் போலீஸ் காவலில் தன்னுடைய தம்பியை கூட்டிகிட்டு போக மீனவரான யோகி பாபுவும் அவருடைய பாட்டியும் வராங்க. திடீர்னு ஜப்பான் விமானங்கள் குண்டு போட போகுதுன்னு செய்தி வந்ததும் எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. இந்த தாக்குதல்லேருந்து தப்பிக்க தன்னுடைய போட்டில் ஏறி நடுக்கடலுக்கு போயிடலாமான்ட்டு அப்படின்னு நினைக்கிறாரு. யோகி பாபு கூடவே இன்னும் சிலரும் உதவி கேட்டு அந்த போட்டில் ஏறிக்கிறாங்க. இவங்க போட்டு செயலாக ஆரம்பிக்கும் போது திடீர்னு பிரிட்டிஷ் போலீஸ் அதிகாரியும் இந்த போட்டில் ஏறினதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது, இவங்க எல்லாரும் பிழைச்சாங்களா இல்லையா அப்படின்னு தான் இந்த போட். இந்த படத்தோட டியூரேஷன் 2 hour தான். இதுல ஆல்மோஸ்ட் 1.25 hour போட்ல நடக்கிற விஷயங்களே தான் காட்டுவாங்க. ஒரு போட், அதுல ஒரு 10 பேர். இது ஒரு வித்தியாசமான ஒரு அட்டம்ப்டா தான் கண்டிப்பா சொல்லலாம். எல்லா ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்தது. பட் அந்த கேரக்டருக்கான ரைட்டிங் இன்ட்ரெஸ்டிங்காவே எழுதல. ஃபுல் அண்ட் ஃபுல் நடுக்கடல்ல போட், அதுவும் சர்வே த்ரில்லர் வரப்போ எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்கணும். 2 மணி நேரமா இவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பெருசா எதுவுமே நடக்காது. ஸோ இந்த படம் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. எனக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜான ஃபீலை தான் கொடுத்தது. ஓகே கைஸ், இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.